காலை வணக்கம் மன்னர் வேந்தே. காலை வணக்கம். வாரு மந்திரியாரே, அப்படி அமரும். மன்னா, நகர்வலம் செல்ல வேண்டாமா? அதோ குதிரைகள் பூட்டிய வண்டியில் தானே செல்ல போகிறோம். ஆம் மன்னா. குதிரை வண்டியில் சென்று சென்று போர் அடித்து விட்டது மந்திரியாரே. என்ன, போர் எடுத்து விட்டதா? ஆம், குதிரை வண்டியில் போனால் இடையில் குதிரைக்கு புல் போட வேண்டும், தண்ணீர் காட்ட வேண்டும், சக்கரத்தின் அச்சாணியை சரி பார்க்க வேண்டும் என்று எத்தனை முறைதான் வண்டியை நிறுத்த வேண்டும். அப்போ மன்னா, நவீன ரதமான காரில் பயணிக்கலாமே. கார் என்றாலும் அப்படித்தானே, அடிக்கடி பெட்ரோல் போட வேண்டும் என்று இடையில் இடையில் பெட்ரோல் பங்குகளில் நிறுத்த வேண்டும். ஓஹோ, மன்னருக்கு அதுவும் பிரச்சனையா? அப்போ நொறுக்கு தீனி சாப்பிட வேண்டும், குளிர்பானம் வாங்க வேண்டும், மிட்டாய் வாங்க வேண்டும் என்றெல்லாம் இடையிடையே வண்டியை அடிக்கடி நிறுத்தும் மன்னர் நமக்கு பிரச்சனை இல்லையா? வண்டிதான் மன்னருக்கு பிரச்சனையா? ஐயோ ஐயோ. என்ன மந்திரியாரே, தீவிர யோசனையில் ஆழ்ந்திருக்கிறீர் போல. அது ஒன்றுமில்லை மன்னா, தங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வாகனத்தையும் சாலையையும் இப்போதுதான் உலகிலே முதன்முதலாக ஒரு இடத்தில் உருவாக்கி இருக்கிறார்களாம். அப்படியா? அது என்ன வாகனம்? எங்கே இருக்கிறது? எப்போது உருவாக்கி இருக்கிறார்கள் அதை? அடடா, இப்படி கேள்வி கணைகளை அடுக்கிக் கொண்டே போனால் எப்படி மன்னா? சற்று பொறுமையாக இருங்கள், நான் ஒவ்வொன்றிற்கும் பதில் சொல்கிறேன். சரி சரி, கூறும். உலகில் மின்சாரத்தால் இயங்கக்கூடிய எலக்ட்ரிக் வாகனங்கள் பயன்பாட்டுக்கு வந்துவிட்டன. அதுதான் நமது ஊர்களிலும் அங்கொன்றும் இங்கொன்றுமாய் ஓடுகிறதே. இது போன்ற மின்சார வாகனங்கள் ஓடுவதற்கு மின்சார சாலையை முதன்முறையாக ஸ்வீடன் நாட்டில் அமைத்திருக்கிறார்கள் மன்னா. அடடே, மின்சார சாலையா? இது புது விஷயமாக இருக்கிறதே. இன்னொரு விஷயம் இருக்கிறது மன்னா, இந்த மின்சார வாகனங்களின் பேட்டரிகளை சார்ஜ் ஏற்றுவதற்கு இதுவரை சார்ஜிங் ஸ்டேஷனுக்கு கார்களை கொண்டு செல்ல வேண்டும். ஆனால் இப்போது அதுவும் தேவையில்லை. இந்த மின்சார வாகனங்கள் இந்த மின்சார சாலையில் பயணித்துக் கொண்டிருக்கும் போதே கார்களை சார்ஜ் செய்து கொள்ளலாமா? அப்படியா? இது நன்றாக இருக்கிறதே. ஆனால் மந்திரியாரே, எனக்கு ஒரு சந்தேகம். சாலையில் பயணிக்கும் போதே எப்படி சார்ஜ் செய்கிறார்கள்? இது பார்ப்பதற்கு மற்ற சாலைகள் போல்தானே இருக்கும். மன்னா, பார்ப்பதற்கு மற்ற சாலைகளை போல இருந்தாலும் ஒரு சிறு வித்தியாசம் உண்டு. ரயில்கள் தண்டவாளத்தில் இயங்குவது போல வடிவமைக்கப்பட்டுள்ள பவர் கிரில் வாயிலாக மின்சார ஆற்றலை பயன்படுத்திக் கொள்ளும் வகையில் மின்சார சாலை வடிவமைக்கப்பட்டுள்ளது. G360 ட்ரக் பை எரிபொருள் மற்றும் மின்சார மோட்டார் உதவியுடன் செயல்படும் வகையில் இது வடிவமைக்கப்பட்டுள்ளது மன்னா. ஏதோ சொல்கிறீர், ஒன்றும் புரியவில்லை. இதற்குத்தான் குருகுலத்தில் அறிவியல் வகுப்பை கட்டடிக்க வேண்டாம் என்று. மந்திரியாரே, நீர் எனது குருகுல புராணத்தை தேடி கூறுவதற்கு பதில் ஒரு தொல்பொருள் ஆராய்ச்சியாளராக போய் அங்கு தேடி இருந்தால் ஒரு விருதாவது கிடைத்திருக்கும். மங்குனி அமைச்சராக இருக்கிறீரே. மன்னா, குருகுலத்தில் அறிவியல் வகுப்பில் தூங்கி விடாமல் இருந்திருந்தால் நாங்களும் கலாம் போன்ற விஞ்ஞானியாக ஆகியிருந்திருக்கலாம். வாய்ப்பில்லாமல் போய்விட்டது. சரி சரி, ராஜ ரகசியங்களை வெளியே கசிய விடாதீர், நமக்குள்ளே இருக்கட்டும். மந்திரியாரே, எனக்கு புரிந்தவரை மின்சார சாலையில் மின்சார கார்கள் ஓடிக்கொண்டிருக்கும் போதே கார்களை சார்ஜ் செய்து கொள்ளலாம், அப்படிதானே? ஆனால் இதைவிட வேகமாக ஒரு வாகனம் கிடைத்தால். வேகமான வாகனமா? ஆம் மந்திரியாரே, அதுவும் எங்கும் நிறுத்தாமல். எங்குமே நிறுத்தாமல் இருக்கிறது மன்னா. ராக்கெட்டில் தங்களை அனுப்பினால் எங்குமே நிற்காமல் செல்லும். என்ன, தாங்கள் திரும்ப வருவீர்களா என்பது மட்டும்தான் கேள்விக்குறி. என்ன மந்திரியாரே,